ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடமிளகா வச்சு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீக்கிரமாக காலையில் பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறதுக்கு இது போல் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாராளமாகவே ஊற்றிக்கலாங்க. 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. தாராளமாக இருக்கணும். சாப்பாடு கலர்ன சாதத்துக்கு எப்பயுமே நீல வாக்கில் வெங்காயம், ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக நறுக்கி வச்சுக்கலாங்க. அது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதங்கட்டும். டக்குன்னு சாதம் ரெடி பண்ணிட்டோம்னா போதுங்க. இந்த ரெசிபி உடனே செஞ்சிடலாம். நம்ம ஒரு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன். 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க காரத்துக்காக. இப்போ எதுவும் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வரலாம். இது வதங்கிட்டே இருக்கட்டும். அது சுருக்க அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த போல் நல்லா செவக்க வதங்கட்டும். இப்போது 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2, பெரிய தக்காளின்னா 1 போதுங்க. இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குடமிளகா ஒரு 1/4 கிலோங்க. 1/4 கிலோ வாங்கி நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி மெலிசாவே நறுக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் தடிமனாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெலிசாக இருக்கட்டும். இப்போ இது 3யுமே சேர்த்து வதக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா குடமிளகா வதங்கவும் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால வதக்கிடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்து விழுது வச்சிடலாம். அரைச்சிட்டு வந்து ரெடியாக. இப்போ இது 3ம் வதக்கட்டுங்க. அப்பப்போ நம்ம ஸ்லோவில் வச்சு மிதமாக அப்படியே வதக்கினே வந்தோம்னா அந்த குடமிளகா வெந்து போயிடும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சுருண்டு வந்துடுங்க, வெந்துடும் அதுலேயே. இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. அதில் இருக்கிற தண்ணியே அப்படியே சரியாக இருக்குங்க வேகிறதுக்கு. நம்மளுக்கு தக்காளியிலேருந்தும் தண்ணி வரும், குடமிளகாலேருந்து லைட்டாக வருங்க. வெங்காயமும் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும், அதனால தண்ணியும் சேர்க்க வேண்டியதில்லை. இது நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கிளறி விட்டுட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்ச நேரம் விட்டுட்டே இருக்கணும். மீடியமான சுட வச்சுக்கோங்க அடுப்பு. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களும் குடமிளகா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா. எப்பவுமே நம்ம குடமிளகா வச்சு தொக்கு செய்வோம், இல்லைன்னா நம்ம இந்த வெரைட்டி ரைஸுக்கு போடுவோம், அவ்வளோதான் இல்லைங்களா. இது போல் ரெடி பண்ணி கொடுங்க. குடமிளகா சாதம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் காலைல டிஃபன் பாக்ஸ்க்கு. உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையாகிற அளவு. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, காரத்துக்காக காஞ்ச மிளகாவும் ஒரு பூண்டு தோல் உரிச்சியும் அரைச்சிட்டு வந்து வச்சுருந்தோம். அதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நம்ம ரொம்ப கரம் மசாலா அது இது ரொம்ப மசாலா ஐட்டமெல்லாம் ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை. சிம்பிளாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் தொட்டு பாருங்கள், குடமிளகா நல்லா வெந்துட்டு இருக்கும். வேவல்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு வந்துருச்சு. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாதம் நம்ம முன்னாடியே வடித்து வச்சுக்கலாம். நம்ம வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு எப்பயுமே உதிரியாக சாதம் வடித்து ரெடியாக வச்சுக்கணுங்க. வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் பாருங்கள் வடித்து ஆற வச்சுருந்தேன். நான் சாதா ரைஸ் தான் சேர்த்துக்கிறேன், நான் பாஸ்மதி ரைஸ் கிடையாது. நீங்கள் வேணுனாலும் பாஸ்மதி ரைஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இது நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. இப்போது நம்மளுக்கு தேவையான பதத்துக்கு இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். அந்த தொக்குக்கு தேவையான சாதம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா உப்பு காரம் எதுவும் குறைஞ்சி போயிடும், அதனால் நம்மளா ஒரு அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ ரைஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கு இந்த 1/4 கிலோ குடமிளகா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க.
காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னாக்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்த்துக்கலாம். இது நல்ல காரசாரமாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு கிளறும் போதே அந்த கலரே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளை சாதம் இல்லாத மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கு மசாலா ஐட்டமே ரொம்ப எதுவுமே தேவையில்லை. நம்ம அந்த காஞ்ச மிளகாவும் பூண்டும் அரைச்சி ஊற்றணும், அவ்வளோதான். சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கழுவிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாகிறதுனால சேர்த்துக்கினேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சரியாக பண்ணால் விட்டுடுங்க, கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இதெல்லாம் இறங்கும், சாரெல்லாம் சாதத்தில். கொத்தமல்லி தழை நறுக்கினதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம்னா சாப்பாடு ரெடி. அவ்வளோதாங்க, நம்ம டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்துடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.